எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். ஸ்டோன் கோல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெசல்மேனியா 41 நைட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஏடிவி பைக் எடுத்துகிட்டு வந்து நிறைய இடத்துல கிராஷ் பண்ணிட்டாரு, நிறைய ஃபேன்ஸுங்க பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவர் ரெசல்மேனியாவுக்கு வந்து ஸோ அந்த ரெசல்மேனியா நைட் 2ஓட ஸோ ஒட்டுமொத்த ரெசல்மேனியாவோட அட்டண்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு போனார். ஸோ இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு $1 மில்லியன் தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்காக அவருக்கு $1 மில்லியன் தர்றேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் இந்த ரெசல்மேனியாவில் என்ட்ரு ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசல்மேனியாவோட அட்டண்டன்ஸை சொல்லியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரிங்கான அந்த ப்ரைம் ட்ரிங்கோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போனீங்க அப்படின்னா நான் $1 மில்லியன் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டோன் கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காராம். குறிப்பாக ஆல்ரெடி நம்ம ரெசல்மேனியாவில் பார்த்துருப்போம். லோகன் பால் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டுட்டு ஸோ அந்த ஸ்பீட் அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் போட்ட மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸா அப்படின்ட்டு தெரியல. ஸோ நம்ம இது வரைக்கும் ரெசல்மேனியாவை பார்த்த வரைக்கும் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ட்ரெஸ்னா அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு ரெசல்மேனியாக்குள்ளே போனீங்க என்ட்ரானீங்க அப்படின்னா உங்களுக்கு $1 மில்லியன் தரேன் அப்படின்ற மாதிரி லோகன் பால் ஒரு பெரிய ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காராம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாரு. எனக்கு அந்த ஆஃபர் வேணாம் அப்படின்ற மாதிரி, என்னால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் கோல்டுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுத்தேன், அதை அவர் மறுத்துட்டாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஸ்டோன் கோல்ட்டை நம்ம கெத்தாக பார்த்துட்டோம், அவரு அந்த மாதிரி அந்த பிரைம் அந்த கூல் ட்ரிங்க்ஸோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸோ ரெசல்மேனியா என்ட்ரா இருந்தார் அப்படின்னா அவர் மேலே இருந்த மரியாதையாக போயிருக்கும். ஸோ என்னதான் காசு தரேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ரெசல்மேனியாவில் அவர் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ராண்டி ஓட்டனோட ஒரு லீக்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராண்டி ஓட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு வந்தார். ஸோ ஜான்சினாக்கு ஒரு ஆர்கேஓ போட்டார். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் போட்டிருக்கோம், ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்குக்கு கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜான்சினாக்கு ஆர்கேஓ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இப்போதைக்கு எப்படி ராண்டி ஓட்டன் அந்த ரிங்குக்குள்ளே போனார் அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ WWE ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த இதுவாக இருக்கட்டும், அந்த டேபிளாக இருக்கட்டும், ஸோ அங்கே இருக்க அந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தள்ளி வைப்பாங்க. அங்கே இருக்க அந்த ரிங்கு கீழே இருக்க அந்த இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி கிளியர் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வந்து அப்படியே ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு உருண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே போயிட்டாரு. ஸோ இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா ஆஃப் ஆகும், சடனா வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ல வந்து நிற்பாங்க. அது எப்படிடா நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது ரிங்கு கீழே இருந்து வந்து நிற்கிறாங்க அப்படின்ற வீடியோவை பார்த்துருப்போம். எப்படி அந்த ரிங்குக்குள்ளே போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. ஸோ முன்னே WWE நிறைய விஷயம் பண்ணுவாங்க, அது சர்ப்ரைஸாக இருக்கும். இப்போ ஃபேன்ஸுங்க எல்லா விஷயத்தையும் பிஹைண்ட் த சீன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ லீக் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வர்சஸ் ஜான் சீனாவோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பரில் நடக்க போது அதுக்கான ஒரு பயங்கரமான ஹைப் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஓட்டனோட மேட்சுக்கு பெருசாக WWE எந்த விதமான பில்டப்பும் பண்ணலை. ஸோ ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் போயிட்டு கோடி ரோட்ஸ் கிட்ட பேசுவார். ஸோ நீ சாம்பியனை ரீடைன் பண்ணாலும் சரி, ஜான் சீனா சாம்பியன் வின் பண்ணாலும் சரி, அடுத்ததான் நான் இந்த சாம்பியனை நோக்கி வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஹைப்பு. அதுக்கப்புறம் ஜான் சீனா நான் தான் ரியல் சாம்பியன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு ஆர்கேஓ போட்டிருப்பாரு.
பண்ணியிருப்பாரு. ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சு. இந்த மேட்சுக்கான ஹைப்லாம் பெருசாக கிரியேட் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸுங்க பயங்கரமாக இந்த மேட்சை எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் ஜான் சீனாக்கும் ஒரு லாங் டைம் ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க விளையாடாத மேட்சே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமான மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. பலமுறை சாம்பியன்ஷிப்காக மோதி இருக்காங்க. ஸோ திரும்பவும் ஒரு முறை நம்ம எதிர்பார்த்த 2 லெஜண்டும் நம்ம ரசிக்க வச்ச 2 சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வர்சஸ் ஜான் சீனா மேட்சை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பார்க்க எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. அதே சமயம் ரால நடந்த அந்த ஒரு சின்ன செக்மெண்ட் தான் ஜான் சீனா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுவார். ராண்டி ஆர்டன் வந்து ஒரு ஆர்கேவை போடுவார். ஸோ அதுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு யூடியூப்ல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.8 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஸோ ஃபேன்ஸுங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அதே சமயம் ஒரு பக்கம் செத் ராலின்ஸ், பிரான் பிரேக்கர் சேர்ந்து சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அடித்த அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மில்லியன் வியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு WWE ஃபேன்ஸுங்க ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டனோட மேட்சை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் த ராக்கோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியால நடக்காது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் ராக்கோட மேட்சை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியா 42ல WWE எப்படியாவது நடத்திடுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு மூவியை வந்து பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக நெக்ஸ்ட் இயர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மூவி ஷெட்யூலில் தான் இருக்க போகிறாரு. ஸோ அந்த மூவிக்கான ஷூட்டிங்கில் தான் இருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் த ராக்கோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெசல்மேனியா 42 நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ராக்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஷெட்யூலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டு அவர் ரெசல்மேனியாக்கு வந்து ஃபைட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஏன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ரெஸ்லிங்கில் வந்து அவர் சம்பாதிக்கிறத விட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சம்பாதிக்கிறாரு. குறிப்பாக ஹாலிவுட்டில். ஸோ ஒரு நாள் ஷூட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாக்கு வருவாரா, ரோமன் வர்சஸ் ராக் மேட்சை நெக்ஸ்ட் இயராவது பார்ப்போமா அப்படின்ற எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஃபேன்ஸுங்களுக்கு இப்போ ஒரு பேட் நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியா 42ல ரோமன் வர்சஸ் ராக் மேட்ச் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்க. அதுக்கு அடுத்தபடியாக பிராக் லெஸ்னரை பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் அந்த ஒரு செக்ஷுவல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்போதைக்கு அந்த கேஸோட ஹியரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விஷயங்கள் நடக்குது. இன்னொரு ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகென்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்புது. ஸோ இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. எப்படியாச்சு பிராக் லெஸ்னர் அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாரு அப்படின்னா ஸோ நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பிராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா WWE பார்க்கலாம். இப்போதைக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட கேஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போதைக்கு அடிபடலை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ பிராக் லெஸ்னர் அந்த கேஸில் இருந்து வெளியில் வந்துட்டாரு அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரம் WWE வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆயிருக்காரு. சாம்பியன் ஆனதோட ஸோ அவரோட ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா WWE அவங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு ரக்கார்டான ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 17 டைம் சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ இப்போதைக்கு WWE பொறுத்த வரைக்கும் அவரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக்லாஷ், மணி இந்த பேங்க் பேப்பர் வியூ, கிளாஸ் இன் பாரிஸ் அப்படின்ற மாதிரி ஸோ சர்வைவர் சீரியஸ், சம்மர் ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட லாஸ்ட் ரன் முழுக்க சாம்பியனாக இருப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜான் சீனாவோட இப்போ ராண்டி ஆர்டன் மோத போகிறாரு. ஸோ அடுத்தடுத்து ஜான் சீனாவோட எந்த ரெஸ்லர் மோதனா நல்லா இருக்கும், ஸோ உங்களோட ட்ரீம் மேட்ச் என்னென்ன, ஸோ ஜான் சீனாவோட இந்த லாஸ்ட் ரன்ல என்னென்ன மேட்ச்லாம் நீங்கள் ஜான் சீனாவோட மேட்சாக பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.